அனைவருக்கும் தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு தான் சித்திரை 1. இந்த வீடியோவை முன்னாடியே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் டைம் இல்லாததுனால இப்போ தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு ஃபஸ்ட்டு மன்னிச்சுக்கோங்க. சித்திரை 1 கனி காணுதலுக்கு நம்ம மெயினாக பண்ண வேண்டியது மாப்பழ வாழை அப்படிங்கிற இந்த 3 பழம் கண்டிப்பாக இருக்கணுங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி பாரம்பரியமாக பண்ணுற விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்களும் இருக்குது. கஷ்டப்படுற நம்ம எப்படியாவது முன்னுக்கு வந்துட மாட்டோமா, நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணி சாதிச்சிட மாட்டோமா, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறப்போ உழைப்புமே போடணும், அது கூட கடவுளோட ஆசீர்வாதமும் வேணும். சில பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்த விஷயங்களையுமே நம்ம பண்ணணும். அதுக்கு ரொம்பவே முக்கியமானதுமே கூட. ஸோ இந்த கண்ணாடி முன்னாடி என்னென்ன பொருள் வைக்கணும்னா மாப்பழா, வாழை, மாங்கல்யம், மஞ்சள், குங்குமம், வெத்தலை, பாக்கு, பழம். உங்களுக்கு இதுக்கு மேலே என்னென்ன பழம் கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் வச்சு மஞ்சள் பூ கிடைச்சா வச்சுக்கோங்க. அது ரொம்பவே முக்கியம். காலையில் எழுந்ததுக்கப்புறம் கண்ணாடி வழியாக இந்த பொருள் எல்லாம் பார்க்கும்போது இந்த வருடம் ஃபுல்லாகவே செல்வ செழிப்போடு இருப்போம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன்.